இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் தை மாதம் 11ஆம் நாள் 25/1/2026 ஜனவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:35 லக்னம் மகர லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சப்தமி இரவு 9:19 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அஷ்டமி வருகின்றது. நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் பிற்பகல் 12:11 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அஸ்வினி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையிலும், மாலை 3:30 முதல் 4:30 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையிலும், மாலை 1:30 முதல் 2:30 வரையிலும். ராகு காலம் 4:30 முதல் 6 வரையிலும், இரவு 7:30 முதல் 9 வரையிலும். குளிகை 3 முதல் 4:30 வரையிலும், இரவு 9 முதல் 10:30 வரையிலும். யமகண்டம் 12 முதல் 1:30 வரையிலும், இரவு 6 முதல் 7:30 வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. காலை 6:34 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. இது பிற்பகல் 12:11 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 10:30 முதல் 12 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 12:01 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய பலத்தை முழுமையாக பயன்படுத்தவும் செய்வீங்க. பணியில பிரதிபலிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தனித்திறமைகளை நிரூபித்தும் காட்டுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நேர்மையாகவும் நகைச்சுவை உணர்வுடனும் நடந்தும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று பெரிய அளவில் ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. இன்றைய நாள் முழுவதுமே நீங்க சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. குடும்பம் சம்பந்தப்பட்ட முடிவுகளை நிதானமாக எடுப்பதும் நல்லது. ஏதாவது ஒரு குறை இருந்தாலும் அதனை நல்லபடியாக நிவர்த்தியும் செய்வீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும், வருமானமும் இருக்கும். உறவினர்களுடைய விஷயத்தை நிதானமாக பேசி முடிப்பதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் சற்று சிரமத்தையும் ஏற்படுத்தினாலும் நல்லபடியாகவும் முடியும். வேலை இடங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. எடுத்த காரியங்களை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. உறவினர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வெளியூர் பயணங்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல பணவரவும் இருக்கும். ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாம். புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். தள்ளி போய்க் கொண்டு இருந்த வெளியூர் பயணங்கள் கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உணர்ச்சி வசப்படாமல் இருப்பதும் நல்லது. இரண்டாவது முயற்சியிலாவது சில வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. அவசர முடிவுகள் எடுக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல நல்லபடியாக வசூலும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால வேலை சுமையும் இருக்கும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். தந்தையின் வழியில ஆதாயமும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் இருக்கும். சிலருக்கு வீட்டுல பராமரிப்பு பணிகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களிடத்துல ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கி சுமூகமான உறவும் காணப்படும். நண்பர்களினால உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். இன்று நல்ல தகவல் தொடர்பாடல் திறமையுடனும் இருப்பீங்க. சில முக்கியமான நடவடிக்கைகளை ஆர்வத்துடன் மேற்கொள்ளவும் செய்வீங்க. கலை மற்றும் இலக்கிய துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய கடின உழைப்பிற்கான நல்ல பலன்களையும் பார்த்து விடலாம். சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முதலீடுகளும் செய்வீங்க. நிதானத்தை கைவிடவும் வேண்டாம். இனிமையான பேச்சுக்களினால மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. சமூக வட்டாரமும் விரிவடையும். முக்கியமான தொடர்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. புதுமையான யோசனைகளை கூறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பலதரப்பட்ட மக்களுடைய தொடர்பும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிராக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. இன்று விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்களினால இருந்து வந்த தடைகளும் நீங்கும். தவறிப்போன சில பொருட்கள் பற்றிய குறிப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகார பதவியில இருப்பவர்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது.
உங்களுடைய எண்ணங்களை நீங்க புரிந்தும் கொள்வீங்க. விருத்தி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல தகவல் தொடர்பாடல் திறமையுடனும் இருப்பீங்க. வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியும் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளும் நீங்கும். பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். இப்பொழுது தொடங்கும் முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அனுகூலம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். திட்டமிட்டு செயலாற்றுவதும் நல்லது. இன்று சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்குங்க. எவ்வளவுதான் கடினமாக உழைத்தாலுமே உங்களுக்கான அங்கீகாரங்கள் கிடைக்கவில்லையே என்ற ஆதங்கத்துடனும் இருப்பீங்க. பணியில சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்கள் துணையுடனான உறவு முறையில கவனமாக பேசுவதும் நல்லது. பெரியவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். இருவருக்கும் இடையில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பயணத்தின் பொழுது கவனமாகவும் இருங்க. கொண்டு செல்லும் பணத்தை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். கண்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சிறப்பான பலன்களை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தொழில் துறைகள்ல முன்னேற்றமும் இருக்கும். வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மறைமுக எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய நலன்ல அதிக அக்கறையும் காட்டுவீங்க. வேலை இடங்கள்ல மதிப்பு மரியாதையுடனும் நடத்தவும் படுவீங்க. தாமதங்களும் நீங்கும். ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தொழிலுக்கு நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. எடுத்த காரியங்கள்ல ஏதாவது சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்பட்டு நிலுவையில நின்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்களினால சில சிரமங்களும் இருக்கும். இணையதள மோசடிகள்ல சிக்கிக் கொள்ளவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. சில ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே ஆரோக்கியமான விவாதங்களும் நடைபெறும். உங்கள் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். பயணங்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். நட்பு வட்டாரமும் விரிவடையும். வியாபாரத்துல பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. நிம்மதி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிலும் இன்று பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பிள்ளைகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். மற்றவர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. வீட்டுல பராமரிப்பு செலவுகளும் ஏற்படலாம். உறவினர்களினால குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் இப்பொழுது நல்லபடியாக தங்க இருக்கும். லாபத்தையும் பார்த்து விடலாம். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதிக நம்பிக்கையுடன் இருப்பதும் நல்லது. அவ்வப்பொழுது தனிமையாகவும் உணர்வீங்க. மன ஆறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய வருமானமும் அதிகரிக்கும். இப்பொழுது நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். இளைஞர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகளும் கூடி வரலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பணியிடத்துல சிறப்பான நாளாகவும் இருக்கும். வேலை தொடர்பாக அர்ப்பணிப்புடனும் பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட இன்னல்களும் ஏற்பட்டு நீங்கும். தாய்மாமனுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். மனதளவுல புத்துணர்ச்சியாகவும் உணர்வீங்க. வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் இப்பொழுது உதவிகளும் செய்வாங்க. உற்பத்தி துறையில ஆலோசனைகளை பெற்று முடிவுகள் எடுப்பதும் நல்லது. போட்டி பந்தயங்கள்ல சாதகமான போக்கும் காணப்படும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில செலவுகளினால கையிருப்பு கரைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். உங்கள் தாயிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் இருக்கும். மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த நல்ல செய்திகளையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
சில தேவையற்ற பதட்டங்களை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. எதிர்மறையான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். உங்களை நீங்களே உற்சாகத்துடன் வைத்துக் கொள்வதும் நல்லது. பணியில நற்பெயரையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்குள்ள இருந்து வந்த வருத்தங்களும் நீங்கும். சக பணியாளர்கள் மற்றும் நண்பர்களுக்கு இடையே நல்ல பழக்க வழக்கங்களும் ஏற்படலாம். அவர்களுடைய யோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். திருமண உறவில நல்லிணக்கமும் காணப்படும். உங்கள் துணையிடத்துல சுமூகமான உறவு நிலையை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சம்பாதித்த பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்காகவும் குடும்பத்தினருக்காகவும் செலவும் செய்வீங்க. இன்று சேமிப்பதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவாக தங்க இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மேன்மையான பலன்களும் இருக்கும். வியாபாரத்தை நல்ல முறையில நடத்தவும் செய்வீங்க. தொழில் வாய்ப்புகளும் கூடி வரலாம். குடும்ப விஷயங்கள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சின்ன சின்ன விமர்சனங்களும் மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். பணவரவும் இருக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. இன்று நீங்க நினைத்தது நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். சில தொழிலுக்காக பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணத்தை புரட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. மற்றவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். சில ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனங்களை எச்சரிக்கையாக இயக்குவதும் நல்லது. அதிக வட்டிக்கு ஆசைப்படவும் வேண்டாம். இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாகவும் இருங்க. எதிர்பாராத பணவரவும் இருக்கும். பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். சிலருக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களால் மற்றவர்கள் ஆதாயமும் அடைவாங்க. வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் கிட்ட இருந்து சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. போதுமான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளிக்கவும் செய்வீங்க. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். உங்களிடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. அரசியல் பிரமுகர்களை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில அனுபவமிக்க நண்பர்களுடைய ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். தொழில் வியாபாரம் சூழல்கள் உங்களுக்கு சாதகமாக தங்க இருக்கும். நிதி ஆதாயத்தையும் பெறுவீங்க. இன்று முன்னேறுவதற்கான நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வீடு புனரமைப்பு போன்றவற்றிற்காக பணத்தை செலவும் செய்வீங்க. உங்களுடைய புகழும் அங்கீகாரங்களும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல உற்சாகமான சிந்தனைகளும் ஏற்படும். சில முக்கியமான வேலைகள்ல கவனமாகவும் இருங்க. போட்டி பந்தயங்கள்ல கவனத்துடன் இருப்பதும் நல்லது. நிதி தொடர்பான நெருக்கடிகளும் குறையும். உங்கள் துணையின் வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். பிரபலமானவர்களுடைய தொடர்பும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு வேலைகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. இன்று சற்று ஓய்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். தந்தை இடத்துல விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் குறையும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று பொறுமையாகவும் இருங்க. புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு வெற்றிகரமான நாளாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற மகிழ்ச்சியின் காரணமாக பணிகளை எல்லாமே எளிமையாக ஆற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆற்றலுடனும் விழிப்புணர்வுடனும் காணப்படுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். பணியிடத்துல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. பணிகளை எல்லாமே தன்னிச்சையாக மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியை பகிர்ந்தும் கொள்வீங்க. நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். வங்கி இருப்பை சிறப்பாக பயன்படுத்தவும் செய்வீங்க. இன்று உங்களுடைய சம்பாதிக்கின்ற திறன் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கின்றது. சிறப்பாகவும் உணர்வீங்க. தைரியத்துடனும் உறுதியுடனும் வேலைகளை எல்லாமே முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில அதிரடியான வாய்ப்புகளும் வந்து சேரும். வியாபாரத்தை வெற்றிகரமான போக்கிற்கும் கொண்டு செல்வீங்க. தொழில இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. மற்றவர்களினால மறைமுக எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் ஏற்படலாம். குடும்ப பிரச்சனைகளை மற்றவர்களிடத்துல மனம் விட்டு பேசவும் செய்வீங்க. வேலை இடங்கள்ல பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளும் நடைபெறலாம். சிலருக்கு வெளியூர் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதியதாக வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். பெயரையும் புகழையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தொழிலுக்கு உறவினர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. குடும்பத்தினர்கிட்ட இருந்து ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தேவையான அளவு பண உதவிகளும் இருக்கும். அவசரப்பட்டு எந்த ஒரு வேலையிலும் இறங்கிவிடவும் வேண்டாம். சில நேரங்கள்ல மற்றவர்களை எடுத்திருந்து பேசிவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. இன்று பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. இன்று ஆரோக்கியத்துல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். தகுந்த மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதும் நல்லது. குடும்பத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்கள்ல நல்லவர்கள் யார் என்பதை கண்டறியவும் செய்வீங்க. என்ற நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல எதிர்பாராத லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு சில ஆலோசனைகளையும் தருவீங்க. நினைத்தது நிறைவேறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். என்று மனதுல இனம் புரியாத சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய தேவையறிந்து மற்றவர்கள் உதவிகள் செய்வது ஆறுதலையும் ஏற்படுத்தும். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவான அணுகுமுறையை பின்பற்றுவதும் நல்லது. சில பிரகாசமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சமூகத்துல நீங்கள் செய்கின்ற நல்ல பணிகளுக்காக மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய வருமானமும் அதிகரிக்கும். சில உதவிகளையும் செய்வீங்க. வியாபாரத்துல லாபத்தை தரக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். புதிய ஆர்டர்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலக பணிகளை எல்லாமே வழக்கத்தை விட சிறப்பாகவும் முடிக்கவும் செய்வீங்க. புதிய வருமான ஆதாரங்களும் இருக்கும். இப்பொழுது எடுக்கக்கூடிய முடிவுகள் சாதகமாகவும் இருக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசியும் மகிழ்வீங்க. நீண்ட நாட்களாக எண்ணிக்கொண்டு இருந்த பயணங்கள் சிறப்பாகவும் அமையும். வீடு வாகனங்களை சீர் செய்தும் விடுவீங்க. சமூக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய பயணங்களின் மூலமாக மாற்றங்களும் ஏற்படலாம். என்ற அறக்காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. கல்வி தொடர்பான பணிகள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. இன்றைய நாள் சிரமங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது சற்று பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சற்று மன உளைச்சல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பாடல்கள் கேட்பது, திரைப்படங்கள் பார்ப்பது போன்றவைகள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சற்று கவனமாகவும் இருங்க. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். கொடுக்கப்பட்ட பணிகளை முடிப்பதில் சிறு தாமதங்களும் ஏற்படலாம். திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். என்று மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில பேசுவதும் நல்லது. விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு சில தேவையற்ற செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். இன்று அதிக பணிகளின் காரணமாக சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. இன்று ஆரோக்கிய பிரச்சனை என்று எதுவும் இருக்காதுங்க. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. அவ்வப்பொழுது சலிப்பாக உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உயர்வான வாய்ப்புகளும் வந்து சேரலாங்க. எதிர்பாராத உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழிலுக்கு உதவியாக இருப்பவர்கள் இப்பொழுது உங்களுக்கு மீண்டும் உதவிகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் சிறப்பாகவும் இருக்கும். கையில பணமும் இருக்கும். குடும்ப விஷயங்கள்ல நிதானமாக யோசித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. இதனால எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. வெளியூர் பயணங்களினால லாபமும் உண்டாகும். தொழில வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழில்துறையில இருந்து வந்த நிறை குறைகளை புரிந்தும் கொள்வீங்க. எதிர்கால திட்டமிடுதல்கள்ல ஆர்வத்துடன் ஈடுபடவும் செய்வீங்க. குழந்தைகளுடைய வழியில சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்படலாம். முடிந்தளவிற்கு தேவையற்ற எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வரவு செலவு கணக்குகளை சரியாக பயன்படுத்துவதும் நல்லது. குறித்த நேரத்துல வேலைகளை முடிக்க வேண்டியதும் இருக்கும். மனதில் உள்ளதை வெளிப்படையாக பேசவும் செய்வீங்க. பழைய நண்பர்கள் தேடியும் வருவாங்க. பழைய கடன்களை தீர்ப்பதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. பயணங்கள் திருப்திகரமாகவும் அமையும். கலைப்பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல தள்ளி போன வாய்ப்புகளும் தேடி வரலாம். உத்தியோகத்துல விமர்சனங்களையும் தாண்டி முன்னேறவும் செய்வீங்க. பழைய நினைவுகள்ல மூழ்கி இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்களுடைய வழியில செலவுகள் ஏற்பட்டாலும் இதனால மகிழ்ச்சியான செலவுகளாகவே இருக்கும். உறவினர்களினால வீட்டுல சின்ன சின்ன பாதிப்புகளும் ஏற்படலாம். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. உங்கள் தாய் இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினர் உங்களுடைய யோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. ஒரு முன்னேற்றமான வழிகளை யோசிக்கவும் செய்வீங்க. பெரிய இலக்குகளை அடைவதற்காக முயற்சிகளையும் செய்வீங்க. இதுல எதிர்பார்த்த உதவிகளும் இருக்கும். சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல எந்த விதமான ஒரு விவகாரங்களிலும் நீங்க ஈடுபடவும் வேண்டாம். வருமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பம் மகிழ்ச்சியும் நல்லபடியாகவும் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்களினால அனுகூலமும் உண்டாகும். பிரபலமானவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. விருந்தினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உத்தியோகத்துல சாதகமான சூழலும் இருக்கின்றது. வியாபார ஒப்பந்தங்கள் கைகூடியும் வரும். மனதளவுல தைரியமாகவும் உணர்வீங்க. இப்பொழுது லாபத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். தெய்வ பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 12:01 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்பு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகளையும் எடுக்கலாம். சிறிய முயற்சிகள்ல கூட நல்ல வெற்றியையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல சிறப்பான வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவுகளை இன்று உங்கள் துணை இடத்துல அன்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. இதனால ஒருவரையொருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வருமானமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். என்ற ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. வெற்றிகரமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வேலை விஷயத்துல எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் முடிவுகள் எடுப்பதும் நல்லது. குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. பழைய பிரச்சனைகள்ல ஏதாவது ஒன்று புதிதாக முளைத்து வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். வருமானத்தையும் பார்த்து விடலாம். வேலை இடங்கள்ல உங்களுக்கு என்று முக்கியத்துவமும் கிடைக்கப் பெறுவீங்க. பெரியவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். தன லாபமும் இருக்கும். வாகன யோகமும் இருக்கின்றது. பதவி மாற்றங்களும் இருக்கும். வெளிநாட்டுல இருந்து உதவிகளும் வந்து சேரும். உறவினர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குறித்த நேரத்திற்கு முன்பாகவே வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. மற்றவர்களுடைய பேச்சுக்களை அதிகப்படியாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். ஆன்லைன் சூதாட்டங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். தொலைபேசியில வருகின்ற ஆசை வார்த்தைகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். பங்கு பரிவர்த்தனைகள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. கவனமாக முதலீடுகள் செய்வதும் நல்லது. சவால்கள் விவாதங்கள்ல வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. பேச்சுக்கள்ல கம்பீரமும் இருக்கும். பழைய சொந்த பந்தங்களும் தேடியும் வருவாங்க. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். வியாபாரத்துல புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்தும் கொள்வாங்க. முயற்சியினால முன்னேறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். சோர்வு நீங்கி உற்சாகத்துடனும் இருப்பீங்க. பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. அவர்களை அரவணைத்து செல்வதும் நல்லது. அவர்கள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. உறவினர்களின் மூலமாக ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். வியாபாரத்துல வீண் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சில ஆடம்பர செலவுகளும் ஏற்படலாம். செயல்பாடுகள் மற்றும் சிறப்பான ஆலோசனைகளின் மூலமாக மற்றவர்கள் உங்களின் மீது நம்பிக்கை வைத்திருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய விஷயங்கள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க.
கணிசமான லாபத்தையும் பார்த்துவிடலாம். வணிகம் தொடர்பான விஷயங்கள்ல கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். முக்கியத்துவமும் கொடுப்பீங்க. உங்களுடைய வீட்டுல மகிழ்ச்சியான விஷயங்களும் நடைபெறலாம். சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் உண்டாகும். வழக்கு தொடர்பான செயல்பாடுகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. தோற்றப்பொழிவிற்கு முக்கியத்துவமும் தருவீங்க. நவீன கருவிகளை வாங்கியும் மகிழ்வீங்க. பொருளாதார சிக்கல்களும் குறையும். வேலையாட்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. உத்தியோக பணிகள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. நட்பு மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். சகோதரர்கள் கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தையும் காட்டுவீங்க. வராது என்று நினைத்த கடன் தொகையையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கூடுதல் பொறுப்புகளின் காரணமாக உங்களுடைய செயல்களை செய்வது சற்று கடினமாகவும் உணர்வீங்க. மனதில் அமைதியின்மையும் ஏற்படலாம். நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாளை ஒரு சாதகமான நாளாகவும் ஆக்கியும் கொள்ளலாம். பணிச்சுமைகள் அதிகமாக தங்க இருக்கும். பணியிடத்துல கூடுதல் பொறுப்புகளும் இருக்கும். திருமண உறவுல கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல மோதல் போக்கு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. இன்று புதிய விஷயங்களை வீட்டுல பேசி விவாதங்கள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு கூடுதல் பொறுப்புகளின் காரணமாக செலவுகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று நல்ல காரியங்களும் நடைபெறலாம். தொழிலும் சுறுசுறுப்பாகவும் நடைபெறும். வியாபாரத்தை நல்ல முறையில நடத்தவும் செய்வீங்க. மேன்மையும் உண்டாகும். செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல இறங்கவும் செய்வீங்க. அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணம் வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சில செலவுகளினால சிரமங்களும் ஏற்படலாம். இன்று வீட்டை கவனமாக பூட்டிவிட்டோமா என்பதை ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாகவும் இருங்க. பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். இங்கிதமான பேச்சுக்களினால மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. பிள்ளைகளும் நம்பிக்கையாகவும் இருப்பாங்க. வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் இருக்கும். வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல உங்களுக்கான புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். ஒரு உற்சாகமான நாளாகவும் அமையும். இப்பொழுது தொடங்குகின்ற சில வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில மகிழ்ச்சியுடன் செலவுகளும் ஏற்படலாம். உறவினர்களின் மூலமாக மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். உங்கள் தாயின் விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் இருக்கும். வியாபாரத்துல வழக்கத்தை விட லாபம் கூடுதலாகவும் இருக்கும். இன்று ஆற்றலுடனும் இருப்பீங்க. எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவதும் நல்லது. திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகள் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். சொத்துக்கள் வாங்குவது சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்ல நல்ல ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. தொழில் ரீதியாக பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. புதிய தொடர்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. செல்வாக்குமிக்க நபர்களை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தனிப்பட்ட விஷயங்களை மற்றவர்கள் இடத்துல பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். சிக்கலான செயல்பாடுகள்ல தலையிடுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. வாகன வழியில சில விரயங்களும் ஏற்படலாம். பணம் வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளும் வீட்டுல நடைபெறலாம். பக்தி மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செயல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சில வேலைகள் இழுபறியாகி தங்க முடியும். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். ஆனாலும் உறுதியுடனும் ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. தடைகளை எல்லாமே வெற்றி காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்களும் சென்றும் வருவீங்க. சில மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கவும் செய்வீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் நடந்தும் கொள்வீங்க. மகிழ்ச்சியை பராமரிக்கவும் செய்வீங்க. வீட்டுல மகிழ்ச்சியான விவாதங்களும் நடைபெறலாம். இன்று குடும்பத்தினருடன் விசேஷ வைபவங்கள்ல பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி நிலைமை நன்றாகவும் இருக்கும். வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பதட்டங்களும் நீங்கும். உங்களை நீங்களே அதிகப்படியாக வருத்திக் கொள்ளவும் வேண்டாம். இன்று முக்கியமான விஷயங்கள்ல மனமும் ஈடுபடும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். தொழிலை முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. வங்கி இருப்பும் உயரும். உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால வியாபாரத்தை நல்ல முறையில நடத்தவும் செய்வீங்க. போட்டிகளும் பொறாமைகளும் நீங்கும். நோய் நொடியில இருந்து விடுபடவும் செய்வீங்க. பயிர் தொழில் செய்பவர்களுக்கு லாபத்தையும் பார்த்து விடலாம். நினைத்தது நிறைவேறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். உடல் சோர்வும் நீங்கி இன்று சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. அரசாங்க அதிகாரிகளுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வீட்டுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். தொழிலை முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. பெரிய தொகைகளை வங்கிக்கு கொண்டு செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. லாபத்தை தரக்கூடிய வகையில கவனமாக வேலைகளை செய்வதும் நல்லது. அகலக்கால் வைக்கவும் வேண்டாம். போன்ல வருகின்ற ஆசை வார்த்தைகளை அதிகப்படியாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். சிக்கனமாக இருந்து நினைத்ததை நினைத்தபடி முடிக்கவும் செய்வீங்க. வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. இன்று வியாபாரத்துல வரவும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல விமர்சனங்களையும் ஏற்றுக்கொள்வதும் நல்லது. திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகள் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். இன்று வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல உறவினர்களுடைய வழியில சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். சகோதரர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். பிள்ளைகளிடத்துல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். உங்களுடைய புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். வாகனத்துறையில இருக்கிறவங்களுக்கு புதியதாக வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத செலவுகள் இருந்தாலுமே அதனை எல்லாமே நீங்க கடந்து வந்தும் விடுவீங்க. முடிந்தவரை உங்களுடைய செலவுகளை மட்டும் கட்டுப்பாடுடன் வைத்துக் கொள்வதும் நல்லது. மன நிறைவாகவும் உணர்வீங்க. உங்களுடைய திறமைகளை நிரூபித்தும் காட்டுவீங்க. புதுவிதமான பயணங்களினால மனதள மாற்றங்களும் ஏற்படலாம். அனாவசியமான செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வெளியூர் தொடர்புகளினால மேன்மையும் உண்டாகும். ஜாமீன் விஷயங்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. தொழில் சார்ந்த செயல்பாடுகள்ல எண்ணிய முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடியுரிமை சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். வருமான முயற்சிகளும் ஈடேறும். என்ற நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. பண விவகாரங்கள்ல கவனமாகவும் இருங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகளும் ஈடேறும். பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமான பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக் கொள்வதும் நல்லது. அவ்வப்பொழுது எதையோ இழந்தது போன்ற உணர்வுடனும் காணப்படுவீங்க. தனிமையாகவும் உணர்வீங்க. பணிகளை பொறுத்தளவிற்கு சற்று கடினமான நாளாகவும் இருக்கும். சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகள் சற்று குறைவாக தாங்க இருக்கும். அவர்களை தட்டி கொடுத்து தாங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். திருமண உறவுல நகைச்சுவையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சிறப்பாகவும் உணர்வீங்க. உறுதியுடனும் தைரியத்துடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று நன்மைகளும் தேடி வரலாம். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். செல்வாக்கும் அதிகரிக்கும். எந்த விஷயத்திலேயுமே நிதானமாக ஆலோசித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. குடும்ப விஷயங்கள்ல அலட்சியம் காட்டவும் வேண்டாம். சில குறைகள் இருந்தாலுமே அதனை எல்லாமே கடந்து வரவும் செய்வீங்க. பொருளாதார வரவும் இருக்கும். பழைய கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
பெருமையாகவும் உணர்வீங்க. உங்களுக்கு என்ற நற்பெயரையும் பெற்றுவிடலாம். ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலை நல்ல முறையில நடத்தவும் செய்வீங்க. வருமானமும் இருக்கும். வியாபாரத்துல இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். வெளிநாட்டுல இருந்து வரவேண்டிய உதவி தொகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. தொலைபேசியில பேசிக்கொண்டு வாகனங்கள்ல சென்று வருவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இரவு நேர பயணங்களின் பொழுது கூடுதல் கவனத்துடனும் இருங்க. எதையும் திட்டமிட்டு செய்வதும் நல்லது. குடும்பத்தை பற்றிய கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். பழைய கடன் பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். வாகனங்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல போட்டிகளையும் சமாளிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல கூடுதலான பொறுப்புகளும் இருக்கும். நிதானத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்பட்டாலும் சமயோஜிதமாக சமாளிக்கவும் செய்வீங்க. தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. கணவன் மனைவி இருவருமே ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். இன்று சாதகமான பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று திறமைகளை வெளிப்படுத்தி நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். வணிகம் தொடர்பான விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வீட்டு உபயோக பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. திருமணம் நல்லபடியாகவும் கூடி வரலாம். நல்ல வரனாகவும் தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வியாபாரம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகளும் அதிகரிக்கும். அரசு பணிகள்ல ஆதாயமும் உண்டாகும். விவசாயம் தொடர்பான ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதளவுல புதிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். அதிகார பணியில இருப்பவர்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. ஆன்மீகத்துல அதிக ஆர்வத்துடனும் இருப்பீங்க. வெற்றி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சில செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய்வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். சில எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உற்சாகத்தையும் தருவதாகவும் இருக்கும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பணியிடத்துல உற்சாகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிட சூழல்கள் இனிமையாகவும் இருக்கும். மகிழ்ச்சியுடனும் பணியாற்றவும் செய்வீங்க. திருமண உறவுகளை இன்று உங்கள் துணையிடத்துல நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். கடின உழைப்பிற்காக ஊக்கத்தொகைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. சில நன்மையான வேலைகளும் நடைபெறுங்க. குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. எந்த விஷயத்திலேயுமே நிதானத்துடனும் முடிவுகள் எடுப்பதும் நல்லது. நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். வங்கி கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தை திட்டமிட்டு நடத்தவும் செய்வீங்க. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில நேரங்கள்ல சோம்பேறித்தனமான போக்கும் இருக்கலாம். நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்று எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அவசரப்பட்டு யாருக்கும் எந்த வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். உறவினர்களுடைய விஷயத்துல கவனமாகவும் பேசுங்க. குடும்பத்தினருக்கு இடையே மனம் விட்டு பேசுவதும் நல்லது. நவீன மின்னணு சாதனங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வேற்று மதத்தினர் உதவிகரமாகவும் இருப்பாங்க. உங்களால் வளர்ச்சி அடைந்த சிலரை இப்பொழுது சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சில தந்திரங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். மன தைரியத்துடனும் இருப்பீங்க. புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்யலாம். தந்தை வழி உறவினர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். வாழ்க்கை துணையின் மூலமாக பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த செலவுகளும் குறையும். இல்லத்துல மன மகிழ்ச்சியும் உண்டாகும். மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். ஆடம்பர விஷயங்களுக்கான செலவுகளையும் செய்வீங்க.
வியாபார ரீதியாக உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பொது காரியங்கள்ல தன்னம்பிக்கையுடனும் ஈடுபடுவீங்க. சுபகாரியங்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் கைகூடியும் வரலாம். சமூக பணிகள்ல தனிப்பட்ட ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். பணி சார்ந்த முயற்சிகள்ல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். இன்றைய நாள் கலகலப்புடனும் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைதியுடனும் தைரியத்துடனும் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். நம்பிக்கையை வளர்த்தும் கொள்வீங்க. தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. நேர்மறை எண்ணங்களுடனும் காணப்படுவீங்க. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். ஓய்வின்றி வேலைகளை முடிக்க வேண்டியதும் இருக்கும். பணியில சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய மனநிலையை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. மனமும் அமைதியாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண இழப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. சில வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையில கட்டுப்பாடுடன் இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சளி, இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வெற்றிகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்திலுமே ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து இறங்குவதும் நல்லது. குடும்ப விஷயங்களை யாரிடத்திலும் பேசவும் வேண்டாம். மனைவி, குழந்தைகளிடத்துல மனமறிந்து பேசுவதும் நல்லது. சில குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. வியாபாரத்துல வெற்றியும் லாபமும் இருக்கும். பணவரவும் இருக்கும். சிறப்பான லாபத்தையும் பெறலாம். திட்டமிட்டு நிதானமாக வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. உறவினர்கள் கிட்ட இருந்து ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. எதிலும் அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்கவும் வேண்டாம். அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை சுலபமாக நம்பிவிடவும் வேண்டாம். ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாங்க. பங்கு பரிவர்த்தனைகள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். உடன் பிறந்தவர்களிடத்துல அக்கறையாகவும் பேசுவீங்க. உங்களை தவறாக நினைத்துக் கொண்டு இருந்தவங்க மனம் மாறி மன்னிப்பு கேட்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்கள் கடமை உணர்வுடனும் செயல்படுவாங்க. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிந்தனை திறனுடனும் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். மற்றவர்களுக்கு கொடுத்த கடனை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்கள் பணம் கேட்டும் வருவாங்க. அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் இழுபறியானாலும் நல்லபடியாகவும் முடியும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். பிற்பகலுக்கு மேல எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். சில செலவுகளும் ஏற்படலாம். புதிய விஷயங்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல்கள்ல ஆதாயமும் உண்டாகும். ஆன்மீக பணிகளினால மனதுல தெளிவும் ஏற்படலாம். நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்த்தும் கொள்ளுங்க. எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். குடும்பத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. சோர்வு நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளும் ஏற்படலாம். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அறிவுபூர்வமாக செயலாற்றுவதன் மூலமாக இன்றைய நாளை சிறப்பான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. பிரச்சனைகளை எல்லாமே தவிடுபொடியாக்கவும் செய்வீங்க. இன்றைய நாளை சாதகமான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க.
சிறப்பாக பணியாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுகூலமான பலன்களும் இருக்கும். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். முறையாக திட்டமிடுவதும் நல்லது. திருமண உறவில எந்த ஒரு விஷயத்தையுமே எளிமையாக எடுத்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணையிடத்துல உங்களுடைய பிரச்சனைகளை வெளிப்படுத்தவும் வேண்டாம். சூழ்நிலைகளை அறிந்து அவர்களிடத்துல மகிழ்ச்சியாக பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சின்ன சின்ன பணப்பற்றாக்குறைகளும் இருக்கத்தாங்க செய்யும். பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். கையில் உள்ள பணம் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு ஒவ்வாமை சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வெற்றிகரமான வாய்ப்புகளும் வந்து சேரும். எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நன்றாக யோசித்து நிதானமாக எடுப்பதும் நல்லது. குடும்ப விஷயங்கள்ல முடிவுகளும் எடுப்பீங்க. ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுத்தாலே போதும். தொழில இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் நீங்கும். எந்த ஒரு வேலையிலுமே வெற்றியையும் பெற்றுவிடலாம். பணவரவும் இருக்கும். செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த உதவிகளும் வந்து சேரும். வியாபாரத்துல வெற்றியும் உண்டாகும். ஆரோக்கியத்துல இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். சில அனாவசிய செலவுகளினால சிரமப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அந்நிய பெண்களிடத்துல எச்சரிக்கையாக பேசுவதும் நல்லது. குடும்பத்தினருடைய தேவைகளை அறிந்து நடந்தும் கொள்வீங்க. நேரம் தவறாமல் உணவை எடுத்துக் கொள்வதும் நல்லது. உணர்ச்சி பூர்வமாக யாரிடத்திலும் பேசவும் வேண்டாம். நிதானமாகவும் பேசுங்க. திடீர் முடிவுகளும் எடுப்பீங்க. பிள்ளைகளை புதிய பாதையில வழிநடத்தவும் செய்வீங்க. விஐபிக்களும் வாடிக்கையாளர்கள் ஆவாங்க. புதிய ஏஜென்சி எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களும் தேடி வரலாம். உத்தியோகத்துல அனைவராலும் மதிக்கவும் படுவீங்க. இன்று எதிலும் பொறுமையுடனும் சகிப்புத்தன்மையுடனும் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். உங்கள் தாயின் அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய வகையில சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்பட்டாலும் தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல பணியாளர்களினால ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோக பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வெளியூர் பயணங்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். சமூக பணிகள்ல அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபார பணிகள்ல பொறுமையாகவும் இருங்க. உடன் பிறந்தவர்களுடைய வழியில சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். நெருக்கமானவர்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். போட்டிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேலைகள்ல கவனமாகவும் இருங்க. வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. உறவினர்களிடத்துல அனுசரணையாக பேசுவதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.